திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பைகார்னர் பகுதியில் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளிக்கு நேர்புறமாக வந்து சாக்கடை கழிவுநீர் இருக்கு. இந்த சாக்கடை கழிவுநீர் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. அது யார் தடை செய்யப்பட்டிருக்காங்கன்னா, விளைநிலங்கள் பகுதியில் இருக்கிற அந்த விவசாயிகள் தான் வந்து அந்த சாக்கடை கழிவுநீரை போற தடத்தை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. மண் போட்டு அதை மறைச்சிட்டாங்க. அதனால வந்து சாக்கடை கழிவுநீர் வந்து ஒரு சில 2 பக்கம் வந்து தேங்கி நின்றுச்சு. அப்படியே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பகுதி நேர் ஆப்போசிட்ல ஒன்று, இன்னொன்று வந்து இந்த இந்தியன் பேங்க் பக்கத்தில் அந்த மீன் கழிவு கடைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதி 2. இந்த 2 பகுதியுமே தேங்கிய நிலையில வந்து ரொம்ப துர்நாற்றத்தோட வந்து கொசு தொல்லை அதிகமாக ஏற்பட்டு இந்த நிலையில இருக்கிறதுனால இந்த 5 முக்கு பகுதியும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கும் கொசு வந்து அதுல இருந்து உற்பத்தியாக கொசுனால வந்து மிகப்பெரிய நோய் தொற்று அவலநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து அதே போல வந்து தாராபுரம் நகராட்சியில வந்து டேங்க் லாரி வச்சு அதை மோட்டர் போட்டு அதை வந்து எடுத்து அந்த கழிவு நீரை எடுத்து ஆற்று பகுதிகளை கொண்டு போய் அந்த கழிவு நீரை கொட்டுறாங்க. அது வந்து முறையாக அந்த பகுதியில் கொட்டக்கூடாது. ஏன்னா அது வந்து ஆற்றுப்பகுதி என்பது எல்லாரும் குடி தண்ணி யூஸ் பண்ற அந்த ஆற்று பகுதியில் வர தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியில போய் அது கலந்ததுன்னா மேலும் வந்து தாராபுரம் பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்கும் நோய் தொற்று ஏற்படும் வகையில இருக்குது. அதனால வந்து சுகாதாரத்துறை, தாராபுரத்தில் இருக்கிற சுகாதாரத்துறையும் நகராட்சி துறையும் இது மெத்தன போக்காத்தான் பார்க்குறாங்க. தயவு செய்து வந்து இதை வந்து ஆய்வு மேற்கொண்டு மேலும் வந்து இந்த கழிவு நீர் போகும் தடத்தை சரி செய்து கொசு தொல்லையால் ஏற்படும் அந்த அவல நிலையிலிருந்து மீட்டெடுக்கிறது கேட்டுக்கிறேன். இவற்றை நகராட்சி சுகாதாரத்துறை நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளாமல் இருந்து வருகின்றனர். அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தேங்கிய கழிவு நீர் மூலமாக கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா போன்ற நோய் பரவுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். தாராபுரம் நகரின் மேற்கு பகுதியான அமராவதி சிலை, பொள்ளாச்சி சாலை, பூக்கடை கார்னர் வழியாக 5 சாலை சந்திப்பு பகுதிக்கு சாக்கடை கழிவு நீர் வருகிறது. இந்த சாக்கடை கழிவு நீர் அங்கிருந்து அமராவதி ஆற்றில் கலக்க செல்கிறது. அமராவதி ஆற்றுக்கு கழிவு நீர் கால்வாய் கொண்டு செல்லும் வழியில் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் மற்றும் தனியார் பார் இருப்பதால் அந்த சாக்கடை கால்வாயை அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் 5 சாலை சந்திப்பு மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே சாக்கடை கழிவு நீர் செல்வதற்கு வழியில்லாமல் அங்கேயே தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் சாக்கடை கழிவு நீர் தேங்கி நிற்கிறது, மேலும் சாக்கடை கழிவுநீர் தேங்கி சாலையில் வழிந்தோடும் இடங்களில் தனியார் தள்ளுவண்டி கடைகளில் பல்வேறு வியாபாரம் மாலை நேரத்தில் செய்து வருகின்றனர். கழிவு நீர் சாலை ஓரத்தில் தேங்கி சாலையில் வழிந்து ஓடுவதால் தள்ளுவண்டி கடைக்காரர்கள் தள்ளுவண்டி அமைத்து வியாபாரம் செய்ய முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை மனு கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மேலும் 1 மாத காலமாக அப்பகுதியில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி பல்வேறு தொற்று நோய் பரவி வருகிறது. மேலும் தாராபுரம் பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததும் தாராபுரம் பகுதியில் எந்த பகுதியிலும் சாக்கடை கால்வாய்கள் தூர்வாரப்படாமலும் சாக்கடை கழிவு நீர் ஆங்காங்கே பல நாட்களாக தேங்கி சாலையில் வழிந்து ஓடும் அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது.
வணக்கம். தாராபுரம் தாரை அஞ்சல் செய்திகள். தாரா முரளி. நகராட்சி மெத்தனம் போக்கியால் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம். நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளுமா? தமிழக அரசுக்கு வேண்டுகோள்.